துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாய் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இப்ப ப்ராப்ளங்கள் சிச்சுவேஷன்கள் என்னென்ன பிரச்சனைகளோட வந்தீங்களோ ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்பட இல்லையோ எல்லாம் அப்படியே இருக்கும். என்ன பிரச்சனை, பேங்க்ல என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை, பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை, புருஷன் என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் எப்படி எவ்வளவு சுமந்து வந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆவி ஊற்றப்பட இல்லையோ அத்தனையும் அப்படியே இருக்கும். சேர்ச்சு முடிஞ்ச உடனே வெளியால் என்ன நடக்கும்? அப்படியே சண்டைகள் குழப்பங்கள் எல்லாம் நடக்கும். காரணம் என்ன? உங்கள் மேல் ஆவி, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கு. ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு மாற்றமும் இருக்காது. வருஷங்கள் போய்கொண்டே இருக்கும். பாஸ்டர் காணிக்கை எடுத்துக்கொண்டே இருப்பார், தசமாதம் நீங்க கொடுத்துக்கொண்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு மாற்றமும் இருக்காது. ஏனென்றால் நான் கணக்கு கொடுக்கணும், சொல்ல வேண்டிய சொல்லிடணும். ஆமென். அப்ப இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது? வாக்குத்தத்தங்கள் எத்தனை பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் வேலை இல்லை, வேலை செய்யல. 6 லட்சம் புருஷர்களுக்கு வேலை செய்யல. காரணம் என்ன? ஆவி ஊற்றப்பட இல்லை. காரணம் என்ன? என்னத்துக்காக தண்டை இல்லை? ஆவி ஊற்றப்பட. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது ஆவி ஊற்றப்பட்டால் என்ன மாறுமாம்? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்பொழுது ஆவி ஊற்றப்பட்டால், நம்மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் வனாந்தரம் எப்படி இருக்குமாம்? செழிப்பா இருக்குமாம். வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஆமா. அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல், நெல் வழி காடாக எண்ணப்படும். காடு மாதிரி பார்த்து காடு வத்திரும். மிருகங்கள் வந்து நெல் கதிருக்குள்ள மிருகங்கள் வந்து வாழும். கரடி, புலி, சிங்கம் எல்லாம் உள்ள வந்து சந்தோஷமாயிடும், காடா மாறிடும். யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்றைக்கு நம்முடைய ப்ராப்ளம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தானா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, பேச்சு முக்கியம். அவர் அக்கினி மயமான நாவுகளாக பிரிந்து ஒவ்வொரு மேலே வந்தாராம். ஆமேன், அல்லேலூயா. ஆனபடியால லிசோம்ஃபாம் வாலிய பிள்ளைங்க அநேகர் இருக்கிறீங்க, உங்களுக்கு பேச கற்றுக்கொள்ளுங்க. ரெஸ்பெக்ட். எல்லா வாக்கு தத்தங்களும் ஒனர் பண்ண வேணும், ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். இன்றைக்கு அநேகர் நீங்கள் பெற்றோரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்லை. ஒரு வாக்கு தத்தம் நீங்கள் சுதந்திரிக்க போகிறது கிடையாது. என்ன உன்னுடைய உன்னுடைய நல்ல நல்ல நாட்களையும் நீடித்த ஆயுசை நீ பெற வேணும் என்றால் நீ என்ன செய்ய வேணும்? தகப்பனையும் தாயையும், என்னதான் நீங்கள் படித்து உன்னதத்துக்கு வந்தாலும் உங்களுடைய தாயின் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண இல்லையோ, சர்ச்சில் உங்களுடைய போதகர் நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ண இல்லையோ, ஒரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு போகிறதும் இல்லை, நீடித்த நாட்களாக நீங்கள் இருக்க போகிறதும் இல்லை. வேதம் ஒரு நாளும், வானம் பூமி அழிஞ்சு போனாலும் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை போய் சொல்லவே சொல்லாது, அதை மாற்றவே முடியாது. இந்த வாலிய பிள்ளை நீங்கள் என்ன ஊழியமும் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு ஒனர் பண்ண உங்களுக்கு தெரிய இல்லையோ, ஒரு நாளும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள் வீட்டில் தொங்கலாம், தோளில் தொங்கலாம், கழுத்தில் தொங்கலாம், உங்களுக்கு ஒரு நாள் நீ பிரயோசனம் இல்லாமல் இருப்பாய். நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். கண்களால் மாத்திரம் நீ பார்ப்பாய், ஆனால் அதனால் எடுத்து ஒன்றுமே நீ புசிக்க மாட்டாய். ஆமேன். அது ஆனபடியால் கர்த்தரை நாம் அவரை கிட்டி சேரத்தக்க சமயத்தில் நாங்கள் அவரை என்ன செய்யணும்? பிடிச்சு கொள்ள வேணும். இதுக்கு ஒரே ஒரு வழி, எங்களுடைய நாக்கு. எங்களுடைய நாக்கு. நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளப்படும்.
நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி நீங்கள் தாறுமாறான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய ஆயுச சக்கரத்தை நீங்கள் கொளுத்தி போடுறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொளுத்தி போடுறீங்க. உங்களுடைய அபிஷேகத்தை கொளுத்தி போடுறீங்க. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போடுறீங்க. ரொம்ப பரிதாபமான காரியம். அல்லேலூயா. வாசியுங்க. நாங்கள் அடுத்த வாசியத்தை இந்த பார்த்து நாங்கள் தான் பரவாயில்ல. வாசிங்க 2 கொலோசியர் 2:15 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க டக்கண்டு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சீக்கிரமா. குயிக் ஆடுங்க, டைம் போகுது. சுரேஷ் கிரியாட யார்? வாசிங்க. அதான் துரைத்தனங்களையும் பாருங்க, பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பாருங்க. பிசாசுடைய எண்ணத்தை உறிஞ்சு கொள்றாராம். அப்ப பிசாசு சாட்டக்கூடாது. பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு என்ன செய்துட்டாராம்? உறிஞ்சு கொண்டுட்டார். உறிஞ்சு கொண்டான்னா உறிஞ்சு கொண்டதுதான். அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம், அந்த அர்த்தம், இந்த இல்லை. அது ரெண்டாவது. முதலாவது உறிஞ்சு கொண்டு அவன் நிர்வாணமாக்கியாச்சு. பிசாசை என்ன செய்தாச்சு? உறிந்து கொண்டு அவனை அவமானப்படுத்தியாச்சு. உறிந்து கொண்டு வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கோலமாக்கி. இப்ப பிசாசை எப்படி பார்க்கிறோம்? அவமானத்தின் சின்னமாக பிசாசை பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். இதனால நாங்க இனி பிசாசை பார்த்து பயப்படலாமா? பயப்படக்கூடாது. உரிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில். அப்ப கிறிஸ்து கர்த்தர் சிலுவையில தோத்து போகல, அவர் என்ன செய்தார்? எங்களுக்காக வெற்றி சிறந்தார். இது எப்படி அவர் செய்தார்? வார்த்தையால செய்தார். ஆமென். அவன் வேதனையை கொடுத்தான், நோவை கொடுத்தான், அவமானத்தை கொடுத்தான். ஆனா அவருக்குள்ளால இருந்து வெளியால வந்த வார்த்தை எல்லாம் ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருந்து வெளியால வந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவ வார்த்தை. ஆனபடியால தான் உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, அதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்க பேசுற வார்த்தை, மறுபடியும் நான் சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு நீங்க மனுஷர்கள் வீணாக அவிசுவாசமாய் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யப்பட வேணும்? கணக்கு ஒப்புவிக்கப்பட வேணும். கணக்கு ஒப்புவிக்கப்பட வேணும். அப்ப நாங்க பிசாசை நாங்க என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. பிசாசு அப்படி செய்துட்டான், பிசாசு இப்படி செய்துட்டான், பிசாசு அது இதுன்னு சொல்லக்கூடாது. நாம தான் நமக்குள்ள கர்த்தர் என்னது தந்திருக்கிறார்? ஜீவனை தந்திருக்கிறார். என்னதை தந்திருக்கிறார்? என்னது தந்திருக்கிறார்? அந்த ஜீவனை எங்களை நாசில வச்சிருக்கிறார். கையில வைக்கல, கழுத்துல வைக்கல, ஆனா நாசில வச்சிருக்கிறார். ஆனபடியெல்லாம் நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளாக நாங்க பேச வேணும். கிருபை பொருந்தின வார்த்தைகளாக பேச வேணும். கிருபை உள்ள வார்த்தைகளாக நாங்க பேச வேணும். அப்பத்தான் நமக்கு என்ன செய்யப்படும்? உன்னதத்தில் இருந்து எங்களுக்கு ஆவி ஊற்றப்பட வேண்டும். என் வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 6 வாசிக்க வேணாம். இனி என்னுடைய ஆவி மனுஷரோட என்ன செய்யாதாம்? இனி போராடாது. ஒதுங்கிடுவார். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனா ஒரு மூலையில அவர் என்ன செய்வார்? இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அமைதியா உட்கார்ந்துருவார். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அசைவாட வேணும். அப்படி என்றால் என்ன? அமைதியா இருக்க வேணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். டென்ஷன் படாம பொறுமையா இருந்து நம்ம காரியங்களை செய்கிற போது எல்லா வாக்கு தத்தங்களுக்குள்ள வந்து அது பலிக்கும். எல்லா வாக்கு தத்தங்களும் என்ன செய்யும்? எங்களுக்குள்ள வந்து என்ன செய்யும்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 வாசிங்க சீக்கிரமா. சீக்கிரம். 2வது அதிகாரமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. முதல்ல வாசிங்க. நம்முடைய தேவனும் ஒன்றான மெய் தேவனையும் நம்முடைய தேவன் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால்
இல்லை திருப்பி வாசிங்க. 2 பேதுரு நம்முடைய பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும், யோவான்ல உள்ள வசனத்தை நான் சேர்த்து சொல்றேன், பரவாயில்லை நீங்க வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இப்ப நமக்கு கர்த்தர் என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? தேவனை அறிகிற அறிவில வளர வேணும். தேவனை என்ன செய்ய வேணும்? அறிகிற அறிவில என்ன செய்ய வேணும்? வளர வேணும். அப்ப அறிகிற அறிவில வளர்ந்தால் நமக்கு என்ன? நம்முடைய சுபாவம் அவரை போல மாற வேணும். நம்முடைய சுபாவம் என்ன செய்ய வேணும்? நான் 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பிறக்கைகளே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா ஒரு மாற்றமும் உன்னில் இல்லையேண்டா, நம்மள இல்லையேண்டா, அது வளர்ச்சி இல்லை. அது என்ன இல்லை? வளர்ச்சி இல்லை. ஆனா என்ன? கர்த்தர் உங்களை அவரை அறிஞ்சு அவரை தெரிஞ்சு எண்ணத்துல நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேணும். வாக்குத்தத்தங்கள் என்ன செய்ய வேணும்? நிறைவேற வேணும். நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும். அப்ப அது நீங்கள் நம்மள வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் 1000 தீர்க்க தரிசனமும் வீட்டில் தொங்கலாம், ஒன்றும் வேலை செய்யாது. ஒன்றும் என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஒவ்வொரு முறையும் போவீங்க, உன்னை வாழாக்காம தலையாக்குவார். அடுத்த வருஷம் அதே பாஸ்டர் வருவார், உன்னை வாழாக்காம தலையாக்குவார். இப்படி பார்த்தீங்கன்னா 10 தலை வந்திருக்கும், ஒன்றுமே வேலை செய்யாது. ஏன்? வாய் சரியில்லை. என்ன சரியில்லை? உங்களுடைய ஆயுசு சக்கரத்தை அத்தனையும் என்ன செய்றீங்க? ஒரு செகண்ட்ல கொளுத்தி போட்டுறீங்க. போ, அடுத்த முறை வந்து அதே பாஸ்டர் வந்து அதே எண்ணெய் எடுத்து அதே தலையில வச்சு ஒன்றுமே வேலை செய்யாது. அப்ப மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்திற்கு அடுத்து. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் அப்ப நம்ம அறிய வேணும் எப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். எப்படி? அவர் பொய் உரியாத தெய்வம், கோபம் கொள்ளாத ஒரு தெய்வம், சாந்தம் உள்ள ஒரு தெய்வம், மனத்தாழ்மை உள்ள தெய்வம், நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஒரு தெய்வம். அப்ப அவரை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க மாறப்போம். அவருக்கு என்ன? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க மாறணும். ஒப்பாக மாறினால்தான் அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்க சுதந்திரிக்க முடியும். நாங்க ஒப்பாக மாற இல்லையோ, இயேசுவை போல நாங்க மாற இல்லையோ, ஆசீர்வாதங்களை நாங்க சுதந்திரிக்க முடியாது. அப்ப இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சமாதான குறைச்சல், பொருளாதார குறைச்சல், சரீரத்தில் பலவீனங்கள், வியாதி, இதெல்லாம் என்னத்தினால வருது? நம்மில் போர் செய்கிற அவயவங்களினால. நம்மில் என்ன செய்கிறது? சண்டை பிடிக்கிற பார்ட்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள். எந்த உறுப்பு சண்டை பிடிக்குது? டென்ஷனாக உங்களோட பிளட் ரத்தம் கொதிக்குது. பைபிள் நான் சொல்லல, உங்களோட பைபிள் வசனம் தெரியாதனால புரியா பார்த்த சொல்ற மாதிரி இருக்கும். நம்மள போர் செய்கிற அவயவங்களினால நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. மறுபடியும் வாசிங்க. அப்ப நாம என்ன செய்யணுமா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப அவரை அறியக்குள்ளதான் எங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகும். இல்லாட்டி பெருகாதாம். இல்லாட்டிக்கு என்ன செய்யாது? பெருகாது. இன்னைக்கு அந்நிய பாஷையினால் நான் சொன்னேன், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் நம்ம சபையில் வரைக்கில் தான் அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறோம். வீட்டில் தனியாக இருக்கைகள் உங்களுக்கு அந்நிய பாஷை பேச்சு வருகுதா? உங்களால் பேச முடியுதா? சந்தோஷம், முடிஞ்சா சந்தோஷம், பேச வேணும், வெக்கப்படாதீங்க. ஒரு சொல்லு பேசுங்க, பிறகு ஒரு கொஞ்ச நாளால் ஒரு வசனம் மெல்லமாக வரும்,
அந்த வசனம் அந்த லாங்குவேஜாக மாறிடும். பவுல் சொல்கிறார், பற்பல பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்லி. பற்பல பாஷைகளை பேசுகிறார். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். இதனால் நமக்கு இந்த அந்நிய பாஷை என்ன செய்யுதுண்டா, எங்களை பரிசுத்தமாக்குறது. பரிசுத்தவான்களுடைய பாஷை இல்லை இது, பாவிகள் பேசுகிற வார்த்தைகள். பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்கள் பேசுகிற வார்த்தைகள். பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்கள் பேசுகிற வார்த்தைகள். சின்ன குழந்தை பிள்ளை பேசும் அந்நிய பாஷை. ஆமென். அது என்ன பெரிய பெரிய ஆளா? ஒன்றும் தெரியாத புள்ள பேசுது. அது மாதிரி தான் நாங்களும் ஒன்றும் தெரியாதவர்கள் பேசுகிறோம். ஆமென். சில பேர் 10 வருஷம் சென்றாலும் டட்டா தான், பரவாயில்லை இருந்துட்டு போகட்டும். அதை நாங்கள் பெருசாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆனால் யாருமே குறை சொல்ல முடியாது. அது தாய்க்கு புரியுது, தாப்பனுக்கு புரியுது, மாமன்காரனுக்கு புரியுது. யாருமே குறை சொல்லலாது. என்ன இவங்க 10 வருஷமாக இப்படியே தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முழுக்கையும் இருக்குது. முழு ரகசியமும் என்னத்துக்குள்ள இருக்கிறது? அதுக்குள்ளே தான் இருக்குது. வாசிங்க எஸ்ஐயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 28:11-12. சீக்கிரமா ஃபாஸ்ட்டாக வாசிங்க. பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பாருங்க. அப்ப தேவன் எப்படி எங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவார், அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு என்ன மாதிரி பேசுது, பரிகாசம் பண்ணுது. என்ன செய்யுது? பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, உட்காராத. ஆனா இந்த அந்நிய பாஷை என்ன செய்கிறது? பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்னன்னா, இதுக்கு லூசு கூட்டங்கள் இப்படி வித்தியாசமா பேசுறான்னு சொல்லுவாங்களாக்கள். ஆமா. ஆனா தேவன் எங்களோட என்ன பேசுவாராம்? பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இப்ப இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசைவாட்டம் சொல்றது. உங்களுக்கு கோபம் வரைக்கல, டென்ஷன் வரைக்கல, ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து அப்படியே ரீமஹாரா சத்தரபா, கத்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கத்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ராமோக்கி சீமா ஒன்றை குறிச்சும் கவலைப்படாத, ஒன்றை குறிச்சும் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். எங்களுக்கு நேற்று முழுக்க கொஞ்சம் ஒரே பதட்டம். பின்னர் ஆராதனை எங்கே வைக்கிறது கொஞ்சம் ஓட்டம். இது என்ன செய்கிறான்னு சொல்லி ஒரே குழப்பம். ஆனாலும் என்ன செய்யலை, ஒன்றும் கவலைப்படையில. கத்தர் பார்த்து கொள்வார். கத்தர் என்ன செய்வார்? கத்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அவருக்கு தெரியும், அவருடைய ஆராதனை. அவருக்கு விருப்பம் பண்ணால் செய்கிறது, இல்லையென்றா என்ன செய்கிறது? பேசாமல் இருக்கிறது. ஆமென். கத்தர் பார்த்து கொள்வார். துள்ளி குதிச்சு மேலே ஏறி கீழே விழுந்து, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையால். இதெல்லாம் தேவை. அவரே சொல்றார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா, இருள் ஆழத்தில் இருள் இருந்தால் ஒன்றுமே தெரியாது. இருள் இருந்தால் என்ன செய்யாது? ஒன்றுமே தெரியாது. நல்லது இருக்கா, கெட்டது இருக்குதா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாது. இருள் இருக்குதாம். ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அசைவாட்டுறார். உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குதா, ஒன்றும் தெரியலுதா, பதறாதீங்க. ஆவியானவர் எல்லாம் பார்த்து கொள்றார். ஆவியானவர் ஏன் பார்த்து கொள்வார்? அவர் ஸ்ட்ராங் ஆனவர். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஸ்ட்ராங் ஆனவர். ஆவியானவர் ஸ்ட்ராங் ஆனவர். 3 இடத்துல இந்த வார்த்தை வருது, அசைவாடுகிறது. அவர் அசைவாட்டு கண்டிருப்பார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? தமது செட்டை என்ன செய்வார்? என்னத்தினால் எங்களால் மூடுவாராம்? செட்டைகளினால் மூடுவார். அதுக்கு கூடிட்டு என்று சொன்னால் அப்படியே இறகால மூடிடுவாராம். ஆமென். முதல் செட்டை சின்ன செட்டையால் சின்னனா விரிச்சுப்பார். இன்னும் குளிர் கூடுதா, குளிர் ஆக கூடுனா என்ன செய்வாராம்? தமது சிறகுகளால் அப்படியே மூடிடுவார். ஹல்லேலூயா. முதல் கொஞ்சமாக தான் விரிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் குளிர் கூட, பிரச்சனை கூடிட்டு என்று சொன்னால் தமது சிறகுகளுக்குள்ள அடைக்கணும் போடுவாராம்.
ஹல்லேலூயா. நுனியால் விடுவார், கொஞ்சம் குளிர் பிடிக்கட்டேன்ட்டு. கொஞ்சம் குளிர் பிடிக்கட்டும். அப்படி கழுகு அப்படியே உட்காந்துருந்து கொஞ்சம் இறக அப்படியே தட்டி கொடுக்கும். அந்த சூடு காண இல்லையான்னு சொல்லி நாமளும் அப்படி தானே தூங்கல கொஞ்சம் வச்சுட்டு லைட்டாக போடுவோம். குளிர் கூடிட்டுதோ ஃபுல்லாக இழுத்து சுற்றி முத்துறோம். ஆமே, அதே மாதிரி தான் அவர் தமது சிறகுகளால் கடைசி அவர் சிறகுகளுக்குள்ள அடைக்கலம் புகுவாய். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆனபடியால் அவர் மேலே விசுவாசம் உள்ள ஜனம்தான் பாக்கியம் உள்ள ஜனம். அந்த விசுவாசம் என்னத்தினால தெரியுமெண்டா, உங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையால் தான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து, இந்த கல்லோட நீ போய் பேசு, இந்த மலையோட போய் பேசு என்று சொல்கிறது. என்னத்தை மலையோட போய் பேசி என்ன பிரயோசனம் பெறப்போகுது? கல்லோட போய் பேசி என்ன பிரயோசனம் பெறப்போகுது? அண்டா இந்த பிரச்சனை மத்தியில் நீ வசனத்தை பேசு. பிரச்சனையின் மத்தியில் நீ என்னத்தை பேசு? வசனத்தை பேசு. பிரச்சனையை பேசாத, போராட்டத்தை பேசாத. கடல் செங்கடல் பிளக்கையில் ஆண்டவர் சொல்றார், போய் அதை பேசி பிளந்து விடு போ. அந்த வார்த்தையை பேசு. பிரச்சனையை நீ பார்க்காத, வார்த்தையை நீ என்ன செய்? பேசு. அப்ப விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியை தான் கர்த்தர் தேடுறார். என்னத்துக்கு? உங்களுடைய பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணக்கூடிய, அதை தீர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமேன். அவன் தைரியம் படுங்க. தேவனுடைய வார்த்தையை நல்லா வாசிங்க. அப்போ பரிகாச உதடுகளினால நாங்கள் பேச 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 நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசம், தேவையில்லாத வார்த்தைகள், வீணான சிந்தனைகள் எல்லாம் நம்ம விட்டு வெளியால் போயிடும். எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்ய வெளியால் போயிடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த அந்நிய பாஷையை பேசணும். பேசுங்க, நல்லா பேசுங்க. அந்நிய பாஷை உங்களை விட்டு வெளியால் போய் பேச முடியாத கட்டத்தில் இருந்து சபைக்குள்ள வரைக்குள்ள தான் நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னால், ஆவியானவர் உங்களை விட்டு என்ன செய்துட்டார்? ஒதுங்கிட்டார். ஆவியானவர் உங்களை விட்டு என்ன செய்துட்டார்? ஒதுங்கிட்டார். ஒதுங்கிறது நல்லதில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆவியானவரை நாங்கள் மறுபடியுமா நாங்கள் கேட்கணும். என்ன உயிர்ப்பீங்கப்பான்னு சொல்லி என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சீக்கிரமா 2 வசனம் வாசிச்சு முடிப்போம். 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அப்ப கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபத்தை நீங்க பாவமா மாற்றக்கூடாது. பாவம் மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும். பாவம் என்னத்துக்குள்ள கொண்டு போயிடும்? மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும். கோபம் எல்லாம் வாரது நம்மளை போர் செய்கிற அவயவங்கள். அவயவங்கள் ஏன் போர் செய்து? சாபத்தினால வருது. என்னத்தினால வருது? சாபத்தினால. அம்மாவில் அப்பாவில் பாட்டன் பாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள அவயவங்களுக்குள்ள வருது. பிளட்டுக்குள்ள வருது, கிட்னியில் வருது, லிவரில் வருது. அதே மாதிரி அதே அங்கே கேட்டுட்டு இங்கே கையை டாக்டர் கத்தியை வச்சிருவார். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அதே பிரச்சனையோட போச்சாரு இங்கே. ஆமீன். ஆனபடியால் இதை நாங்கள் மாற்ற வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேணும். நல்ல எங்களோட கர்த்தர் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இதில் வியாதியை அனுமதிக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. பாதையை அனுமதிக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம தலையை விட ஏசியா தீர்க்கதரிசியுடைய நாவை தொட்டதுனால தான் ஏசியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்ன என்ன சொல்லிட்டு, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுறேன், ஜீவிக்கிறேன். நானும் அப்படித்தான் இந்த ஜனங்களும் அப்படித்தான் என்று சொன்னார். தேவன் பார்த்தார், இனி மேலே சரியில்லைன்னு நாவை தொட்டார். ஹல்லேலூயா. ஆமேன். அன்னை பழைய ஏற்பாடில் நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் பேசி பேசி கானானை இழந்தாங்க. நாங்கள் அந்நிய பாஷை பேசி பேசி பரலோகத்திற்குள்ள போகிறோம்.
பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆனபடியால் கர்த்தர் எங்களுக்கு வச்ச வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? பின்னால் கேள்வி பண்ணுங்க, கதவை துறவங்க. ஆமாம், பாஸ் இங்கே வாங்க. ஒரு ஆளை தான் சொன்னேன், இங்கே வாங்க. என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை. ஆமென். அப்போ இந்த ஜீவ வார்த்தை எங்களுக்குள்ள இருக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும் ஆவியானவர் ஒற்று கிரியையும் செய்ய மாட்டார். நீங்கள் பைபிளில் முதல் பக்கத்தில் எழுதி வையுங்க. கோபம் இருக்கும் வரைக்கும் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? ஒற்று காரியமும் செய்ய மாட்டார். அப்படி சொன்னால் அது நம்மளோட நாம சொல்லலாம். தமிழில் நீங்கள் 1000 பழமொழியும் சொல்லலாம். ஆனால் அது ஒன்றும் வேலைக்கு, பரலோகத்துக்கு வேலைக்கு ஆகாது. அதை மாற்ற கேளுங்க, அதை மாற்றுங்க. பெரிய ஆசீர்வாதமாய் மாற வேணும். நீங்கள் கை வச்சா ஒரு சுகம் உண்டாகப்படும். நீங்கள் பேசினா ஆத்மா குணப்பட வேணும். நீங்கள் பேசினா ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற வேணும். நீங்கள் பேசினா உங்களுடைய கணவன் குணமாக்கப்பட வேணும். மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவி சந்தோஷப்பட வேணும். ஆமென். நல்ல சாதாரணமாக பேசுகிற நல்ல வார்த்தைகளை பேசினாலே தாராளமாக போதுமானது. இது நாம் கண்டவாட்டுக்கு பேசி போட்டு அள்ளி ஐஸ் வைன்னு வச்சு சன்னி பிடிச்சி தனங்களை கூடிய தலைவலியாக இருக்குது. அல்லையா? அது தேவையில்லாத ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு காரியம். செய்ய வேண்டியது, பேச வேண்டியது ஒழுங்காக ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுனீங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி 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 சலுப்பு தட்டிடும். ஆமென். அப்போ கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதாம்? பாவம் செய்யாது. ஏன்? எங்களுக்கு ஆவியானவர் செயல்பட மாட்டார். ஆவியானவர் வசனம் மறுபடியும் சொல்லுது, நான் இனி போராட மாட்டேன். நிறைய கோபத்தை குறித்து நிறைய பார்த்தது. நமக்கு நாமே இடுற சாபங்கள், அந்த சாபங்கள் என்னென்ன வியாதிகளை கொண்டு வருகிறது? பயங்கரமான வியாதிகளை கொண்டு வருது என்று பார்த்தோம். அடுத்தது ரோமர், கடைசி வசனம் ரோமர் 13:13. சீக்கிரமான எடுங்க. திருவிருந்துக்காக நாங்கள் ஜெபிக்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்ப தொண்டை என்னவாம்? பிரேத குழி, திறக்கப்பட்ட பிரேத குழி. இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தையில பைபிள்ல இருக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. தொண்டை எப்படி இருக்காம்? திறக்கப்பட்ட பிரேத குழி. தொண்டை என்ன மாதிரி இருக்காம்? திறக்கப்பட்ட பிரேத குழி. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு இதெல்லாம் நாம் இந்த வார்த்தைகளை கவனிச்சாதான் நாங்கள் சுத்தப்படுத்த முடியும். திருவிருந்து நீங்கள் எடுக்க வேணும். திருவிருந்து அண்ண மொழிகளோட திருவிருந்து கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேணும். ஏன்னா அந்த திருவிருந்தில் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் தான் ஜீவன். அப்ப அவர்களுடைய தொண்டை எப்படிப்பட்டதாம்? திறக்கப்பட்ட பிரேத குழி. திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழி. நமக்கு அப்படியா இருக்குது? இல்ல, ஜீவன் இருக்குது. நமக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்குது. ரொம்ப கவனமா இருந்துக்கொள்ளுங்க. நமக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்குது. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே, அவர்களுடைய உதடுகளின், அதுதான் அந்த நாசி என்று சொல்றது, அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடுகளுக்கு கீழே என்ன இருக்குதாம்? பாம்பின் விஷம். இப்ப தெரியுதா விஷம் எங்க இருக்குன்னு? இப்ப விஷம் எங்க இருக்காம்? நாக்குல. சொல்லுங்க, எங்க இருக்கு விஷம்? நாக்கு கீழே. எங்க? நாவின் கீழ். நாவுக்கு கீழே இருக்கும், அந்த கருப்பா இருக்கும். நாக்குக்கு கீழே கருப்பா இருக்கும், அதான் விஷம். பாம்புக்கு அப்படித்தான் இருக்கு. பாம்பு கொஞ்சம் மேலே இருக்கும், ஆக்களுக்கு நாக்கு கீழே இருக்கும். நீங்கள் கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேக்கெட் இருக்கு, கருத்த பேக்கெட். 2 பொஷ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமேன். இது சீரியஸ், அதுதான் உண்மை.
நாக்கு 2 சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக்கெட் இருக்கும். 2 பேக்கெட்லையும் கருப்பாக இருக்கும். இல்லை அது நாம் அது பாம்பு, இது நான் ஆக்களை சொல்கிறேன். அப்போ வாசிங்க, திருப்பி இருக்க சீக்கிரமாக வாசிங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். நாவுகளால வஞ்சனை. இதில் ஒரு பேச்சு, அதில் ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு. அநியாயமாக வாக்குத்தத்தத்தை அசட்டை பண்ணுறீங்க. ஒரு வருஷம் ஆராதனையில் எவ்வளவு முழங்காலில் இருந்து பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு வாக்குத்தத்தம் எடுத்து அந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களுக்கு ஜெபிச்சு ஒரு 40 நாள் ஜெபிக்கிறது. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த வருஷம் அது வேலை செய்யலையேண்டா முதல் கவலை பாஸ்டருக்கு தான். இல்லை சீரியஸா, முதல்ல அது ஒரு ஆளை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சா அது வேலை செய்யலையேண்டா பாஸ்டருக்கு தான் அது பிரச்சனை. உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. வேற போராக்கள் எல்லாரும் ஜெபிக்கப்படுவீங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் உண்மையாக உள்ளத்தில் இருந்து ஜெபிக்கல நாம் சொல்கிறது அது நடக்க வேணும். நடக்க இல்லைன்னா நமக்கு விசுவாசத்துக்குள்ள பிரச்சனையாக போயிடும், நம்ம பலவீனமாக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அநியாயமாக உங்களுடைய ஆவியை அவிச்சு போடுறீங்க. அசட்டையில் அவிச்சே விட்டுறீங்க. அவ்வளோந்தான். யோசிச்சு பாருங்க, எங்களோட வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, கடின வார்த்தைகள் வரக்கூடாது. அதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. அவ்வளோதான். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். பிறகு நாளடைவில் நீங்கள் கழிச்சு போயிடுவீங்க, டயர்டாகிடுவீங்க. சேர்ச்சுக்கு போய் கர்த்தருக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுவீங்க. எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஆனபடியால் வாசிச்சு முடியுங்க பாத்தியமா சீக்கிரமா. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். தயவு செய்து நான் சொல்றேன், வஞ்சனை செய்யாதீங்க. அது உங்களுக்கு தான் கூடாது, உங்களோட சரீரத்துக்கு கூடாது. நீங்க பலவீனமா போயிடுவீங்க, வியாதி உங்களுக்குள்ள வந்துடும், போராட்டம் உங்களுக்குள்ள வந்துடும். ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. யார் என்ன சொன்னா கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள், யெகோவா ஈரே என்று சொல்லுங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். ஃபோனோட நான் தான் சொன்னேன், வீட்டில் 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறேன், எனக்கு அபியும் இம்மாதிரி. நான் நேற்று சொன்னாச்சு, ஃபோனோட என்ன செய்யக்கூடாது, இரவில் ஃபோனெல்லாம் வச்சு போட்டு படுன்னு கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னார். 3 மணித்தியாலம் இருந்து போட்டு இருந்து ஜெபி என்றது. கண்ட்ரோலில் இருக்கிறார் ஒரு ஆள், என்னோட ஃபுல் கண்ட்ரோலில். ஏன் இப்படியே ஃபோனை வச்சு இப்படியே அடிக்கிறது. ஒரு ஃபோனில் வச்சு ஒரு விரலால் கட்ட 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 கட்டன்னு நான் நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க ஒரு வேளையில் வாலிய பிள்ளை கனவேட்டுக்கு நீங்கள் நினைக்கல அப்பா அம்மாவை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி. நீங்கள் உங்களையே ஏமாத்துறீங்க, உங்களே நீங்கள் ஏமாத்துறீங்க. ஒரு நாளைக்கு அதனுடைய பலன் உங்களோட வாழ்க்கையில் வரும் நிச்சயமாக. நீங்கள் எஸ்எப்பே பண்ணலாது ஒரு நாளும் இல்லை. இதுக்கு ஒரு போனோடே போய் போனோடே தூங்கி போனோடே எந்த வீட்டுக்கெல்லாம் கதையைத்தான் நான் சொல்ல, மற்றவன கதையை சொல்லலை நான். பிள்ளைங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க இல்லையோ, நான் ஊழியம் செய்கிறதில் பிரயோசனமே இல்லை. அப்பா அம்மா ஊழியம் செய்யணும்னா பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யணும், எக்குத்தே பண்ணணும். இல்லை உண்மை. ஆமேன், ஹல்லேலூயா. சில வேளையில் அது பெரிய டென்ஷனாக இருக்குது. ஒரு ஒரு ஆக்களை பார்த்தது அங்கேயும் அப்படித்தான். அந்த வீட்டில் எல்லாருமே அப்படி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஃபோனோடு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்ற கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனபடியால் நாம் பிசாசுக்கு ஒத்த வேஷம், பிசாசுட்டு ஒன்றும் இல்லை, பிசாசுக்கு ஒத்த அப்படின்றா என்ன, ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் பிசாசுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. பிசாசு இல்லை, அவன் கதை வேற, முடிஞ்சிட்டார். கர்த்தர் எல்லாம் உரிச்சிட்டார்.
ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க, அவனுக்காக நீங்கள் வேஷம் போட்டு அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த தாத்தா வந்துட்டார், ஐயா வந்துட்டார், அப்பா வந்துட்டார் ஆடி காட்டுறீங்க. அவனால் என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. ஆட முடியாது. நீங்கள் வேஷம் போட்டு அவனுக்காக ஆடுறீங்க. பாருங்க, இப்போ எம்ஜிஆர் செத்துட்டார், எத்தனையோ வருஷமாயிட்டு. ஆனால் கணக்கு எம்ஜிஆர் என்ன செய்கிறாங்க, எம்ஜிஆரை மாதிரி உடுப்பு போட்டு போஸ் கொடுத்து பாட்டு பாடுறாங்க. அப்போ சில வழியில் நான் பார்க்கல, நாங்களும் பார்க்குறோம், வில்லியட் இல்லை எம்ஜிஆர் ஆண்டு இல்லை, அது எம்ஜிஆர் இல்லை. அப்போ என்ன நடக்குது, வேஷம் போடுறாங்க. அது எம்ஜிஆர் சேர்த்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டுது. இப்போ வர்றதெல்லாம் என்னது, வேஷம் போடுறது. அப்படி நீங்கள் வேஷம் போடாதீங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேணும். நான் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க, அதை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிறவனும் பேசுறவனும் கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான். பேசி போட்டு கை கொள்ளாமல் இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? எல்லாரும் இது இந்த திருவிருந்தில் நீங்கள் சுத்திகரிப்புகளை பெற வேணும். இந்த திருவிருந்து எடுக்க போறீங்க. ஆமேன். திருவிருந்துக்குள்ள நாங்கள் போகிறோம். ஆனபடியே இன்னொரு சுத்திகரிப்பை நாங்கள் ஜெபிக்க முடியாது. இப்பயே எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாருமா ஜெபிப்போமா? எல்லாருடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் சகலருடைய வார்த்தைகளிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வேணும். சகலருடைய வார்த்தைகளும் எல்லாம் மாற வேணும். எல்லாரும் நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லி எல்லாரும் மாற்றத்தை கொண்டு வர வேணும்னு சொல்லி நல்லா பாரப்பட்டு ஜெபிங்க. தகப்பனே ஹல்லேலூயா. தொலைக்காட்சியை பார்த்துக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேங்க்யூ காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தாய் சோதர மாற்றம் வரட்டும்.